Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். பொருளாதார ஆய்வறிக்கை மற்றும் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பொருளாதார ஆய்வறிக்கை மாநில திட்டக்குழுவின் சார்பில் நேற்று அளிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இதில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. எவ்வளவு முதலீடுகள் வந்தது, விடியல் பயணத்தால் எவ்வளோ பேர் பயன்பெற்றாங்க, மகளிர் உரிமை தொகை எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க, அதனால் வாங்கும் சக்தி பெண்களுக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் உள்ளிட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. மேலும் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்குது, தேசிய வளர்ச்சியை விட மாநில வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இது குறித்து சிலர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, தமிழக அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை திமுக அரசின் பொருளாதார இலக்குகள் தோல்வி என்பதற்கு ஒப்புதல் வாக்குமூலம் என அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு நேற்றைக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை இருக்குல்ல, இந்திய ஒன்றியம் எப்படி தோல்வியை தழுவி இருக்கிறது என்பதை நேரடியாகவே சொல்கிறது. இதுல காழ்ப்புணர்ச்சியோடு பதில் தருபவர்களை நான் ஒரு புறம் ஒதுக்கிடுறேன். அது குறித்து இப்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான புள்ளின்னு நான் பாக்குறேன். ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிடிபியை நீங்க 100% அப்படின்னு கணக்கெடுங்களேன். அதான் முழுமை பெறுது. அதுல 9.21%, அதாவது ₹100 இந்தியாவினுடைய ஜிடிபின்னா 9.21 அதாவது ₹10 கணக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ₹10 தூக்கி கொடுக்குது சார் ஜிடிபியில தமிழ்நாடு. வேறு எந்த மாநிலமாவது இப்படி ஜிடிபியை தூக்கி கொடுக்குதான்னு நீங்க ஒரு ஆய்வை மேற்கொள்ளுங்க. இதற்கிடையில நிதி பற்றாக்குறை, நிதி தருவதுல மாற்றாந்தாய் மனப்பான்மை, நிதி ஒதுக்குறதுக்கு நாங்க சொல்றதுல திட்டத்துல எல்லாம் கையெழுத்து போட்டா தான் நிதி ஒதுக்க முடியும்னு மிரட்டல், இவ்வளவையும் தாண்டி இந்த சாதனையை செய்திருக்கிறது இருக்குல்ல, இது உண்மையிலேயே ஒரு மகத்தான சாதனைன்னு தான் நான் பாக்குறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்க ரொம்ப முக்கியமா என்ன பார்க்கணும்னா, இந்த 160 பக்க எக்கனாமிக் சர்வே இருக்குல்ல, இதுல தனி மனிதனுடைய வருவாய்னு ஒரு விவரத்தை ரொம்ப அழகா குறிப்பிடுறாங்க. இந்த திட்டக்குழுவின் சார்பில் தரப்பட்ட அறிக்கையில் அதுல என்ன சொல்றாங்கன்னா, 2,76,000 கோடி தனிநபர் வருவாயாக தமிழ்நாடு பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது நீங்க இந்தியாவோடு ஒப்பிட்டு பாருங்களா. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த தனிநபர் வருமானம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த தனிநபர் வருமானத்தை விட 1.6 மடங்கு அதிகம். 1 மடங்கு அதிகம்னாலே அது பெரிய ஹியூஜ் வேல்யூக்கு போயிடுது. ஏறக்குறைய 1.5 மடங்குக்கு அதிகமாக 1.6 அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்தியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்தியாவுக்கு எதுக்கு பட்ஜெட்டு, இந்தியாவுக்கு எதுக்கு ஒன்றிய நிதி அமைச்சர், அவங்களுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா பட்டவர்த்தனமா இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கு. முதலமைச்சர் ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி ஒரு நகர்வை முன்னெடுத்தார்ல, அதுக்கு அவர் நிர்ணயிச்ச இலக்கு 2030 தான். அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு 2030 தான் இலக்கு நிர்ணயிச்சாரு. அதை நோக்கித்தான் தொடர்ச்சியான அவருடைய பயணங்கள் அமைஞ்சது. ஆனா இன்றைக்கு இந்த எக்கானமிக் சர்வேவை பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, 2030 வரைக்கும் இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு டைம் எடுக்காது. 2026 இருந்து 2028 இந்த 1 ட்ரில்லியன் எக்கானமியை தமிழ்நாடு அரசு அடையும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது தான் இந்த எக்கானமிக் சர்வே உணர்த்தி இருக்கு. இதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்தியெல்லாம் எங்க மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருமோன்றதுனாலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசினுடைய கையாலாகாத தனம் இருக்குல்ல, இப்ப இவ்வளவு பெரிய முன்னிலைய பொருளாதார ரீதியா தமிழ்நாடு அடைஞ்சிருச்ச, தமிழ்நாட்டையும் உள்ளடக்கித்தானே இந்தியா. அப்ப இந்தியா வளர்ச்சி பாதைக்கு போயிருக்குன்னு சொன்னா, இந்த 15 ஆண்டு காலத்துல இந்த மாதிரி ஒரு எக்கானமிக் சர்வே நடத்துகிற துணிச்சல் முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கான்னு நம்ம கேட்கணும். நீ ஒரு சர்வேவை நீ நடத்தினாதான் நீ என்ன செஞ்சு கழிச்சிருக்கேன்றத இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியும். நீ அந்த சர்வேவை நடத்த மாட்டேன், ஏன்னா உன் குட்டு வெளிப்பட்டு போயிடும். அதனால நீ அப்படிப்பட்ட சர்வேவை நடத்த மாட்டேன். இங்க சாதனைகளையே நிகழ்த்தி இருக்கிற காரணத்தால் அந்த சர்வேவை நடத்தி இது என்ன ப்ராக்ரஸ் கிடைச்சிருக்கு. ஒரு மாணவன் படிக்கிறான் சார், படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதுறான். பரீட்சை எழுதுனாதானே அவன் என்ன மார்க் வாங்குறாங்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுதான் தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு. ஒன்றிய அரசு ஏன் இதை செய்யாதுன்னா, படிக்கவே இல்லையே, அதுதான் மக்கு பிள்ளையாச்சே.
பரீட்சை வச்சா ஃபெயில் ஆயிரும்ல, அது அந்த பிள்ளைக்கு தெரியும்ல, அதனாலதான் தேர்வே இல்லாம உட்கார்ந்துருக்கு அந்த பிள்ளை. இப்படிதான் நீங்க இதை ரொம்ப இலகுவாக புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப இந்த எக்கானமிக் சர்வே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. நேற்று முழுக்க தேசிய ஊடகங்கள்ல, நேஷனல் மீடியால இது பேசு பொருள் ஆயிருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அளவு இவ்வளவு, தனிநபர் வருமானம் இவ்வளவு, நலத்திட்டங்கள் மூலமாக எல்லாரும் சொன்னா அரசுக்கு இழப்பு ஏற்படுது, இவர் வேணும்னே தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டு பட்ஜெட்ல வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறாரு, இலவச பேருந்து மூலமா என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல. இந்த தனிநபர் வருமானம் பெருகுனது இருக்குல்ல, அது வந்து கொத்தனார் சித்தால் அடிப்படையாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் பொருந்தும். அவர்களும் தனிநபர் வருமானம் தான், நீங்க அவங்கள வந்து புறந்தள்ளிட முடியாது. அப்போ ஒரு நாள் ஒண்ணுக்கு ஏறக்குறைய குறைந்தபட்சமாக 35 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 100 ரூபாய் வரைக்கும் பஸ்ஸுக்கு செலவு பண்ணாங்கல்ல. இப்ப அது வந்து குறைஞ்சிருச்சு. அப்ப நீங்க வந்து இதுல வந்து ஒரு மினிமம் காஸ்டா எடுத்துக்கோங்க. 35 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளலாம் நீங்க போகவே தேவையில்ல. ஒரு 50 ரூபாய் வச்சுக்கோங்க, ரொம்பலாம் போக வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு தனிநபர் 50 ரூபாய் சேமிக்கிறாருன்னா ஒட்டுமொத்தமாக எவ்வளவு சேமிப்பாச்சு? இதெல்லாம் எதுல வந்து சேரும்னா தனிநபர் வருவாயில வந்து சேர்ந்துரும். ஏன்னா நீங்க செலவு பண்ணல, வருமானம் அப்படியே மிச்சமாயிடுதுல்ல. இப்ப இந்த வருமானத்தை எல்லாம் சேர்த்து பெருக்கித்தானே இப்ப இந்தியாவினுடைய தனிநபர் வருமானத்தை விட தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் வந்து 1.6 மடங்கு அதிகமா இருக்குங்கிறத இப்ப இந்த திட்டத்தின் மூலமா செய்து காமிச்சிருக்கோமா? இது மாதிரிதான் ஒவ்வொரு திட்டமும். இது ஒரு சாம்பிள் திட்டம் தான். இப்ப இதெல்லாம் எந்த அளவுக்கு பயன்பட்டிருக்குங்கிறத 3 ஆண்டுகள்ல ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த அறிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டோம். இது போய் மக்களுக்கு சேர்ந்துடக்கூடாது. அந்த பதப்பதைப்பு தான் நீங்க வந்து தமிழர் ஒருவர் வடிவமைத்ததை மாற்றி ரூபாய் என்று போட்டு விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் செய்தது. கலைஞர் அதை பாராட்டி இருக்கிறார் தெரியுமா? கலைஞர் பாராட்டியதை இவர்கள் மறுக்கிறார்களா? அப்ப வந்து அப்பாவினுடைய அரசியலிலிருந்து மாறுபடுகிறார்களா? இதெல்லாம் உங்களுக்கும் தமிழிசைக்குமான பிரச்சனை. எங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்பாவோட அரசியல் காங்கிரஸ் பாஜகவுக்கு வந்துட்டாங்க. ஜோதிராய் ஆதித்யா சிந்தியா அவங்க எப்படி வந்தாங்க? இந்த மாதிரிலாம் பாஜகவுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து திமுக தலைவருக்கோ முதலமைச்சருக்கோ சொன்ன ஸ்டேட்மெண்டா புரிஞ்சுக்கல. அப்பா வழியிலிருந்து மாறுபட்டு இருக்கிறாங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தானே மாறுபட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மாறுபட்டு வேற கட்சிக்கு அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆயிட்டாரா? இல்ல போய் வேற ஏதாவது கட்சியில போய் சேர்ந்துட்டாரா? இல்ல, மாறுபட்டது தமிழிசை மாதிரியான ஆட்கள் தான். அவங்களதான் குறிப்பிடுறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எனவே இந்த எக்கானமிக் சர்வே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. அடுத்து பட்ஜெட். இப்ப இந்த 2 அடியும் தாங்க முடியல ஒன்றிய அரசால். என்னடா எவ்வளவு நசுக்குனாலும், எவ்வளவு அடக்குமுறைகளை கையில் எடுத்தாலும், நிதி தர மாட்டேன்னு சொன்னாலும், நிதி கொடுக்கறதுல பாரபட்சம் காட்டினாலும், ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகையை கொடுக்கறத தாமதப்படுத்தினாலும் ஒரு சீரான நிதி நிலைமையை மெயின்டைன் பண்றாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு ப்ராகிரசிவான தகவல்களை வச்சிருக்கிறாங்க. என்ன செய்யறதுங்கிற ஒரு விஷன் இருக்கு, நீண்ட கால பார்வை இருக்கு, தொலைதூர திட்டங்கள் இருக்கு. இதையெல்லாம் எப்படி முறியடிக்கிறதுன்னு தெரியாம தான் இந்த 2 நாட்களாக எதை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற மனநிலைக்கு பாஜகவும் பாஜகவினுடைய கூட்டாளிகளும் வந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்களுடைய குரல் இப்படிப்பட்ட குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். ரூபாய்க்கான சிம்பல் மாற்றப்பட்டதை பற்றி சொன்னீங்க. அது வந்து மத்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத அவங்க கேட்கிறாங்க. ரூபாய் நோட்டை அச்சடிச்சிட்டாங்களா தமிழ்நாட்டுல? தனி நோட்டு எங்க 4 மாநிலத்துக்கு, எங்க நாட்டுக்கு அப்படின்னு அச்சடிச்சிட்டாங்களா? பெரிய அரசியல் மோதலுக்கு வழிவகுக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல சார், நான் ஒரு நிமிஷம் வர்றேன். அதாவது சிம்பலை வந்து இப்பதான் மாத்தி இருக்கிறாங்களா? இந்த சிம்பல் எப்ப கொண்டு வந்ததாக மாதிரியான ஆட்கள் சொல்றாங்க. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய மகனும் கலைஞரை போய் சந்தித்து இதை காண்பித்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்கிறார்ல. 2010 கலைஞர் ஆட்சி, கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது. இப்ப 2016 மகாராஷ்டிராவினுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்டினுடைய நகலை போய் நீங்க எடுத்து பாருங்க. RS குறிப்பிட்டிருக்கு தொகை, ருபீஸ்க்கு RS போட்டிருக்காங்க. ஏன் நீங்க மகாராஷ்டிராவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கல? நீங்க கேட்டிருக்கணும்ல. ஒன்றிய அரசு ரூபாய்க்கு ஒரு இதை வந்து லட்சணையை வந்து அறிவிச்சிருக்கு. இப்ப டாலர்ஸுக்கு எப்படி ஒரு சைன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைன் தானே சார் இவங்க சொல்றாங்க. அந்த சைனை தானே சார் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய பட்ஜெட்ல சொல்லி இருக்கணும். ஏன் சார் சொல்லல? அப்ப ஏன் சார் இந்த ஒன்றிய அரசு கேட்கல? அப்பவும் பிஜேபி அரசு தானே சார், பிஜேபி அரசு தானே சார் இருந்துச்சு. அப்ப ஏன் சார் இதை நீங்க கேட்கல? ஒண்ணு. இன்னொன்னு, இதை மாத்துறதுனாலயே நீங்க வந்து ஒன்றிய அரசு கொடுத்ததை புறக்கணிச்சிட்டீங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அடையாளத்தை நீங்க சிதைச்சிட்டீங்க. ஹவு ஸ்டூபிட் யூ ஆர் கேட்கிறாரு ஒரு பெரிய ஸ்டூபிட் கேட்கிறாரு. நீங்க ஹவு ஸ்டூபிட், பைத்தியக்காரப்பல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு, நீ என்ன IPS படிச்சு கிழிச்சிட்டு வந்திருக்க? முதல்ல உள்துறை அமைச்சகத்தை கேட்கிறாங்க சார். நேத்து
இப்படி மாற்ற முடியுமா, மாற்றுவது சரிதானான்னு உள்துறை அமைச்சகத்துல கேட்கிறாங்க. உள்துறை அமைச்சகம் ஒரு தகவலை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்படி மொழியில் அவரவர்கள் விருப்பம் போல ரூபாய் குறித்த இலச்சினையை பதிவு செய்து கொள்ளலாம். பட்ஜெட்ல ருபீஸ்ன்னு சொல்லிக்கலாம், ரூபாய்னு சொல்லலாம், ருப்பியான்னு சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது அவரவர்களினுடைய மாநில மொழிகளுக்கு உட்பட்டது அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் சொல்லுது. ஏன் உள்துறை அமைச்சகம் இப்படி ஒரு கருத்தை சொல்லுது? அப்ப இந்த பைத்தியக்காரன் சொன்னது மாதிரியான தகவலைத்தானே ஒட்டித்தானே சொல்லி இருக்க வேண்டும். இது மாத்துறதுல என்ன பெரிய மாபாதக செயல் வந்துருச்சு? நீங்க என்ன அரசை டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா? இப்படி மாத்திட்டாங்க, இது ஒன்றிய அரசுக்கு எதிரானது, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நீங்க மாத்திடுவீங்களா? மாத்த முடியுமா? முதல்ல அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சூழல் இருக்கா உங்களுக்கு? அப்படிப்பட்ட எந்த சூழலும் இல்லை. அதனால நீங்க இதைத்தான் ஏற்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ரூபாய் நோட்லயே எல்லா மொழியும் இருக்கு சார். எல்லா மொழியும் இருக்குல்ல ரூபாய் நோட்ல. அண்ணன் ஹெச் ராஜா கூட ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்டாரு, இந்திய அழிக்கிறீங்களே, ரூபாய் நோட்ல இந்திய அழிச்சிருவீங்களா அண்ணன் கேட்டார்ல. அப்ப ரூபாய் நோட்ல எல்லா மொழியும் தானே இருக்கு. ஏன் ரூபாய் நோட்ல இந்த லட்சணையை மட்டும் நீங்க வைக்கல? எல்லா மொழியும் சேர்த்து ஏன் வச்சிருக்கீங்க? ஒரு ஐகான் பிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல நீங்க ரூபாய்க்கு, அந்த ஐகானை மட்டும் வச்சிட வேண்டியதானே. ஏன் எல்லா மொழியும் நீங்க வைக்கிறீங்க? வச்சனுடைய நோக்கம் என்ன? எல்லா மொழிக்கும் இடம் இருக்கிறதுன்னு தானே. அப்போ அது மாதிரி இது வேண்டான்னு சொல்லி நாங்க ரூபாய்னு ஒரு ரூவை பிக்ஸ் பண்றோம். ருபீஸ் பிக்ஸ் பண்ணும்போது RSன்னு வந்துச்சுல சார். அப்ப ரூபாய்னு பிக்ஸ் பண்ணும்போது ரூன்னு வர்றதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு? இதெல்லாம் நீங்க ஒண்ணு சிம்பிளா புரிஞ்சுக்கணும். இந்த எக்கானமிக் சர்வே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சார். ஒன்றிய அரசுக்கு ஒரு பெரிய நடுக்கத்தை கொடுக்குது இந்த எக்கானமிக் சர்வே. இவங்க எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த இப்படி ஒவ்வொரு மாநிலமும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ரூபாய் இதை குறிப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் உள்துறை அமைச்சகம் சொன்னிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மத்திய நிதி அமைச்சர் சொல்லும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் தேசத்தின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் விதமாக அரசியலமைப்பின் கீழ் உறுதிமொழி எடுக்கிறாங்க. மாநில பட்ஜெட் ஆவணங்களில் இந்த சிம்பிள் போன்ற தேசிய சின்னத்தை நீக்குவது அந்த உறுதிமொழிக்கு எதிரானது. மேலும் இது தேசிய ஒற்றுமை குறித்த உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க. உங்களுக்கு இதில் அந்த மாதிரி புரியல வேணாம் அப்படின்னா, இது செயல்படுத்தப்பட்டது 2010 திமுக ஆட்சி, அங்கே இருந்து காங்கிரஸ் ஆட்சி. அப்போவே நீங்கள் சொல்லி இந்த மாதிரி வேணான்னு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. தேவை என்பது அவ்வப்போது ஏற்படுகிறது தான். நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தேவை இல்லை, இப்ப அந்த தேவை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிதியமைச்சர் என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகித்தாரோ அதே வார்த்தைகளையே தொடர்ந்து பிரயோகிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இன்னைக்கு நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சொன்னாரு, தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு இன்னல் நேர்ந்தால் நெடுங்குன்றும் தூளாகும்னாரு. போன பட்ஜெட்ல இதை சொல்லல, இந்த பட்ஜெட்ல இதை சொன்னாரு. ஏன்னா தமிழனுக்கு தொண்டு செய்கிற தமிழனுக்கு இடையூறு வருது. அந்த இடையூறு நெடுங்குண்டு என்றாலும் அது தூளாக்குவோம். இதுதான் எங்கள் தமிழ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம்ங்கிறது இன்னைக்கு சொல்றாரு. ஏன் அன்னைக்கு சொல்லல இன்னைக்கு சொல்றீங்கன்னு நீங்க கேட்பீங்களா? கேட்க முடியுமா? முதல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது இறையாண்மை சார், ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு புரிகிற மொழியில் நீங்கள் பேசிக்கொள்கிறீர்கள், எனக்கு புரிகிற மொழியில் நான் பேசிக்கொள்கிறேன். இது என்னுடைய மாநிலத்துக்கான பட்ஜெட், இது என்னுடைய மாநிலத்துக்கான சர்வே. நான் எனக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில நான் பேசுறேன். ஒண்ணு வேணாம், நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க கடைகோடி கிராமத்துக்கு இந்த சிம்பிள் எடுத்துக்கிட்டு போங்க. இவங்க வெளியிட்டாங்கல்ல லட்சணையை, இது என்னன்னு நீங்க கேளுங்க, மக்கள்கிட்ட காட்டுங்க. இது ரூபாய்க்கான லட்சணைன்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்னா நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். இன்னைக்கும் மல்லிகை கடையில ரூன்னு போட்டு தானே எழுதுறான், இந்த லட்சணையை போட்டு எழுதுறானா? நீங்க சொல்லுங்க. மல்லிகை கடைகள்ல இன்னைக்கு நம்ம பொருள் வாங்குறோம்ல, மளிகை கடையில எப்படி சார் எழுதுறாங்க? ரூ 112, ரூ 120 இப்படித்தானே சார் எழுதுறாங்க. அப்போ வழக்கு மொழியில என்ன இருக்கோ அதை சொல்லணும்ன்ற முடிவுக்கு வந்திருக்கோம். இன்னொன்னு நான் கேட்கவா? இது அரசியலானா? ஆமா அரசியல் தான். நீ எரியறல்ல, உனக்கு எரிச்சல் உண்டாவது இல்ல, அந்த எரிச்சல் உண்டாக்குறது தான் இப்ப எங்களுக்கு வேலை. அதுதான் வேலை. ஏன்னா நீ எங்களை பார்த்து என்ன சொல்ற, நாங்க அரசியல் வயப்படாதவர்கள்ன்ற, நாகரிகமற்றவர்கள்ன்ற. அப்ப எங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குல்ல, எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குல்ல. இன்னைக்கு பட்ஜெட்ல இடிமேறி இறக்கி இருக்காரு நிதியமைச்சர். ஏஐயிலிருந்து அகலாய்வு வரை எல்லாவற்றையும் ஒரே நேர் கோட்ல கொண்டு போயிருக்கு இந்த பட்ஜெட். இப்படிப்பட்ட இடியை இதுவரைக்கும் எந்த பட்ஜெட்டும் இறக்கல. இன்னைக்கு இறக்கி இருக்கோம்ல. நீ அகலாய்வுன்னு சொன்னாலே உனக்கு கொலை நடுங்கிடும். எங்க வரலாறு எல்லாம் வெளியில வந்துருமோ, நீ சொல்றதெல்லாம்
வந்து தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லி. சமணப்படுகை இருக்குன்னு சொன்னாலே நீ வந்து திருப்பரங்குன்றத்துல வேறு ஒரு பிரச்சனையை கிளப்பிடும். எங்க சமணர் படுகை இருக்குன்னு சொன்னா சமணர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு எல்லாம் வெளியில வந்துருமோ, நீ இடைச்சொல்களா கொண்டு வந்ததுக்கெல்லாம் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியாச்சுல்ல. கடல் படுகைகள்ல ஆய்வு மேற்கொள்றோம்னு சொல்லியாச்சுல. இனி தமிழனோட வரலாறு எங்கிருந்து துவங்கும்னு சொல்லிடுவோம்ல. இரும்பு காலம் என்பது எங்கிருந்து துவங்க வேண்டும், இந்தியாவினுடைய வரலாறு எங்கிருந்து துவங்கப்பட வேண்டும்னு அடிச்சோம்ல ஆணி. இப்ப அடுத்து வந்துட்டோம்ல, ராமநாதபுரத்துல அருங்காட்சியகம் அமைக்க போறோம்னு சொல்லிட்டோம்ல. அதுல என்னன்னா கொண்டு வந்து தமிழர்களுடைய வரலாறுன்னு நாங்க இப்ப நிறுவ போறோம்ல. நீ என்ன செய்ய முடியும்? இப்ப உன்னால என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி வருதுல. இதெல்லாம் ஏன் கடந்த காலத்துல வரலன்னா, கடந்த காலத்துல இந்த தேவை எங்களுக்கு எழல, இவ்வளவு தூரம் நாங்க பாதிக்கப்படல. இப்ப நீங்க பாதிக்கப்பட்டுட்டோம், வஞ்சிக்கப்பட்டவர்கள் எழுந்து நிற்கிறோம். ஏன்னா எங்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு மொழிக் கொள்கை இருக்கிறது. அதுல நீ கள்ள தூக்கி போட பார்த்த, உன் கல்ல தூக்கி அந்த பக்கம் இடறி எரிஞ்சிட்டு நெடுங்குன்றும் தூளாகும்னார்ல நிதியமைச்சர், அது மாதிரி அதை தூளாக்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறோம். தேவை இப்போது வந்திருக்கிறது, அதனால் மாற்றி இருக்கிறோம், அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட் உரை ஆரம்பிக்கும் போதே வெளிநடப்பு செஞ்சுட்டாரு, எதிர்ப்பு தெரிவித்து. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்துலலாம் சோதனை நடந்தது, அமலாக்கத்துறை சோதனை நடந்தது, 1000 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வெளியாகுது, விசாரணை போயிட்டுருக்கு, விசாரணைலாம் முடிஞ்சதுன்னா 40,000 கோடி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பாஜகவும் வெளிநடப்பு செஞ்சுருக்கு. அப்போ செய்தியாளர் சந்தித்த வானதி சீனிவாசன், இந்த மாதிரி ஒரு அமலாக்கத்துறை சோதனை செய்து செய்தி வந்து வெளியாகிருக்கு இந்த மாதிரி 1000 கோடி அப்படின்னு. அதுக்கு பதில் ஒன்றும் முறையாக இவங்க ஒன்றும் சரியான பதில் ஒன்றும் தமிழ்நாடு அரசு கொடுக்கல. இந்த அரசு தொடர்வதற்கே தார்மீக பொறுப்பு கிடையாது. இந்த அரசு இதுக்கப்புறமும் தொடரக்கூடாது. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப அமலாக்கத்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்கு? அமலாக்கத்துறையினுடைய ரிப்போர்ட்டை நீங்க வாங்குங்க. இப்ப வானதி சீனிவாசன் சொல்றாங்கல்ல, இந்த அரசு பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கே தார்மீக உரிமையை இழந்துருச்சு. அம்மா ரொம்ப மகிழ்ச்சிமா, இந்த அரசு தார்மீக உரிமையை இழந்துருச்சுமா. நீங்க சொல்றதின்படி அமலாக்கத்துறையினுடைய அறிக்கையை வாங்கி கொடுங்கம்மா. நாங்களும் உங்க குரலையே பேசுறோம், நாங்களும் உங்கள் பக்கமே வந்து நிற்கிறோம். அமலாக்கத்துறை சொல்லட்டும், இந்தந்த தரப்பிலிருந்து இவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, இந்தந்த ஆவணங்கள் கைப்பற்று. அமலாக்கத்துறை கடந்த காலங்கள்ல கைப்பற்றிய ஆவணங்கள், கடந்த காலத்தில் பதிவு செய்த வழக்குகள், அது பற்றி நீதிமன்றத்தில் அவர்கள் வந்து நின்ற முறை இருக்குல்ல, இதை வந்து நான் சொல்லல, அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல நீதிமன்றம் கேட்டது, ஏன்டா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பேப்பர் இருக்கா இல்லையா, இல்ல இனிமேல் தான் பேப்பரே உருவாக்க போறீங்களா, கைது பண்ணிட்டு தான் டாக்குமெண்டே ரெடி பண்ணுவீங்களா, இல்ல டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு கைது பண்ணுவீங்களான்னு கேட்டது யாரு? நாங்க கேட்டோமா? நீதிமன்றம் கேட்டுச்சு. பதில் சொன்னிச்சு அமலாக்கத்துறை. ஒண்ணு. இன்னொன்னு, எரும மாடு செத்து போயிடுச்சுன்னு ஈடி வந்து நின்னா சார் தமிழ்நாட்டுல, நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா? எரும மாட்டுக்கும் ஈடிக்கும் என்னடா சம்பந்தம்னு நம்ம கேட்டோம். 2 விவசாயிகளுடைய நிலத்தை பாஜக காரன் போய் விலை பேசுறான். பாஜக காரன் விலை பேசுனதுக்கு அந்த விவசாயிகள் எங்க பூர்வீக நிலம்டா தர முடியாதுன்னு அடிச்சு திரத்தி விட்ட பிறகு அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்புது. இப்ப அமலாக்கத்துறை யாருக்கு புரோக்கர் வேலை செய்யுது? பாஜகவில் இருக்கிற ஒருத்தனுக்கு புரோக்கர் வேலை செய்யுது. அதுவும் அவன் மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர்னா கூட பரவாயில்ல, ஏதோ அணியில இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர். அதுக்கு வந்து அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பிச்சுன்னா இந்த அமலாக்கத்துறையுடைய லட்சணம் என்னன்றதை கடந்த காலத்துல நாங்க பார்த்திருக்கோம்ல. இப்ப இந்த அமலாக்கத்துறை சொல்றது என்ன? சத்தியத்தின் வாக்கா? இந்த அமலாக்கத்துறை சொல்வது என்ன? இறுதி தீர்ப்பா? முடிஞ்சு போச்சா? நான் என்ன கேட்கிறேன்னா, நெடுஞ்சாலைகள், இந்த டனல் பாதைகள் அமைக்கிறாங்கல்ல, சுரங்க பாதைகள் அமைக்கிறாங்கல்ல, அதுல வந்து அரசு நிர்ணயித்த தொகையை விட 80 மடங்கு கூடுதலான தொகையை ஒரு நிறுவனம் செலவிட்டுச்சு சார். செலவிட்டுச்சு இல்ல சார்? அந்த நிறுவனத்துடைய பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த நிறுவனத்துக்கு பாராட்டு பத்திரத்தை நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி நாடாளுமன்றத்தில் வாசிச்சாரா இல்லையா? இந்த நிறுவனம் சிறப்பாக இயங்கி இந்தியாவினுடைய சாலை கட்டமைப்பை மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறதுன்னு பேசினது யார்? அவை குறிப்புல இருக்கு. இல்லைன்னு சொன்னா அவை குறிப்பை எடுத்துட்டு வந்து போட்டுருவோம் நாங்க. நிதின் கட்கரி பேசினார்ல. இதோட கேவலம் ஒண்ணு இல்ல, ஒன்றிய அரசினுடைய சிஏஜி அறிக்கை சொன்னுச்சு சார், அரசு நிர்ணயித்த தொகையை விட 80 மடங்கு கூடுதலான தொகையை ஒரு நிறுவனம் செலவு பண்ணிருக்கான், இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சிஏஜி அறிக்கை சொல்லுது. அறிக்கை சொல்வதற்கு அடுத்த 3வது நாள் இவர் பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார். இந்த அரசுக்கு யோகிதை இருக்கா பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு? ஒன்றிய அரசு இருப்பதற்கு முதல்ல யோகிதை இருக்கா? நிதின் கட்கரி இப்பவும் அமைச்சரா இருக்காரு தானே? இல்லையா? அமைச்சர் பொறுப்புல இருந்து எடுத்துட்டீங்களா? அந்த நிறுவனம் இப்பவும் நெடுஞ்சாலை அமைக்கிற பணிகள்ல ஈடுபடுதா இல்லையா? டெண்டரை ரத்து பண்ணிட்டீங்களா? அந்த நிறுவனத்தை வெளியேற்றிட்டீங்களா? அரசு ஒப்பந்தங்கள் கோரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது யோகிதை இருக்குதா? அதெல்லாம் பேசாம வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருந்தீங்களா அன்னைக்கு? இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு,
இந்த குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வாசிக்குது. ஏன்னா அமலாக்கத்துறை தான் இந்த உலகத்திலேயே கடைஞ்செடுத்த ஹரிச்சந்திரன். உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டான் அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை செய்யற பித்தலாட்ட வேலையெல்லாம் கடந்த காலத்துல இந்தியா பார்த்திருக்கு சார். ஹேமந்த் சோரன் வழக்குல நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் காரே இல்ல, அவரோட காரு BMW கைப்பற்றி தான் அதுல எவ்வளவு பணம் இருந்துச்சு. என்கிட்ட அப்படி ஒரு காரே இல்லைன்னு நிரூபிக்க முடிஞ்சுச்சா? நான் என்னுடைய இல்லமான டெல்லி இல்லத்துலதான் இருக்கேன், நான் தலைமறைவாயிட்டேன்னு இவங்க சொல்றாங்கன்னு கோர்ட்ல போய் சொன்னாரு ஹேமந்த் சோரன். எப்படி சொன்னீங்க நீங்க தலைமறைவாயிட்டாங்கன்னு? இதெல்லாம் கடந்த காலத்துல அமலாக்கத்துறை செய்திருக்கிற பித்தலாட்ட வேலை. அமலாக்கத்துறை ஒன்னும் பெரிய நேர்மையான, நீதியான, நியாயமான அமைப்பு. அமலாக்கத்துறை சொல்லிட்டாலே இந்த ஊழல் நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு. குட்கா ஊழல் நடந்துச்சுன்னு பேசணுமா இல்லையா? பேசினதுக்கு பிறகு எத்தனை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி? எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் கொஞ்சமாவது முதல்ல அறிவு இருக்கா? சின்னத்தை புடுங்கி வச்சுட்டு தேர்தல் ஆணையம் உள்ளார நுழையறான் உன் கட்சி விவகாரத்துல. இந்த வேலையை பூரா பாஜக காரன் செய்யறான். இன்னமும் பாஜக காரன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற. உனக்கு சுயமரியாதை உணர்வுன்னு ஒண்ணுமே கிடையாதா? அதிமுகன்னு ஒரு கட்சி நடத்துறியா இல்லையா? இல்ல பிராக்சி அமைப்பாவே இருக்க போறியா? எத்தனை நாளைக்கு இதே மாதிரியே ஊதுகுழலாவே இருப்பீங்க நீங்க? உங்களுக்குன்னு முதுகெலும்பே கிடையாதா? எழுந்து நிற்கவே மாட்டீங்களா? இது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் சார். இந்த பட்ஜெட் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிற பட்ஜெட். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நீ பங்கேற்று இந்த பட்ஜெட் குறித்து விமர்சனத்தை முன்வையே. இதுல மக்களுக்கு உண்மையிலேயே இருக்கா, நலன் இருக்கா, நலன் இல்லையான்றத நீ சொல்லு சார். இந்த பட்ஜெட் உண்மையிலேயே நான் வியந்து பாக்குறேன் சார் இந்த பட்ஜெட்டை. ஏன்னா மனிதவள மேம்பாடு இருக்குல்ல, மனிதவள மேம்பாட்டுக்கு லீடிங் ஸ்டேட் எதிரான்னு பார்த்தா தமிழ்நாடு தான் சார். மனிதவள மேம்பாடுனா என்ன சார்? என்ன மனிதவள மேம்பாட்டுல எல்லோருக்கும் எல்லாமும்னு ஒரு முழக்கத்தை வைக்கிறார்ல முதலமைச்சர். அதுக்கு என்ன, உங்களுக்கு எனக்கு வீடு கட்டி கொடுத்துருவாரா முதலமைச்சர்? உங்களுக்கு எனக்கு பஸ் வாங்கி கொடுத்துருவாரா, கார் வாங்கி கொடுத்துருவாரா? அது இல்ல. மனிதவள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ்ங்கிறது 2 விஷயத்தை உள்ளடக்கி இருக்கு. ஒன்னு மருத்துவம், இன்னொன்னு கல்வி. இந்த கல்விக்கும் மருத்துவத்துக்கும் இன்னைக்கு பட்ஜெட் பேப்பரை வாங்கி நீங்க பாருங்க. ஒரு பத்திரிகையாளரா எவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த அரசு கொடுத்திருக்குங்கிறத பாருங்க. கடந்த காலத்தில் ஒதுக்கிய நிதியை விட 28 மடங்கு கூடுதலான நிதியை இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்கிறாங்க சார். மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்துகிற மாநிலம் என்கிற லீடிங் ஸ்டேட்டுங்கிற அந்த அந்தஸ்தை தக்க வச்சிருக்கு சார் தமிழ்நாடு. அது மட்டும் இல்ல சார், கொரோனாவுக்கு பிறகு சைனா பிளஸ் ஒன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்துருச்சு. நீங்க உலகளாவிய உலகமயமாக்கல் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா அது தெரியும். சைனா +1. நீங்க யார்கிட்ட வேணுமோ இதை விசாரிங்க. அந்த +1 யாரு? ஒன்னு சைனா, +1 யாருன்னா லாஜிஸ்டிக்ஸ், மற்ற ஜியோகிராபிக்கல் தியரிக் படி வெளிநாடுகள்ல அதனுடைய நிறுவனத்தினுடைய சந்தைப்படுத்துகிற சூழல், வெளிநாடுகளில் சைனா நிறுவனம் அதனுடைய தொழிற்சாலைகளை அமைக்கிற அந்த ஒரு போக்கு இருக்குல்ல, இதுதான் அந்த +1ன்ற கான்செப்ட். சைனா +1. இப்ப இந்த சைனா +1ன்னா உலக நாடுகளே யாரை திரும்பி பார்த்துச்சுன்னா இந்தியாவை தான் சார் திரும்பி பார்த்துச்சு. இப்பவும் திரும்பி பார்க்குது. அப்ப இந்தியாவுக்கு சைனா வருதுன்னா சைனாவுக்கான வாயில இந்தியா திறந்து வச்சிருக்கலாம். திறந்து வச்சா எங்க போவாங்க? குஜராத்துக்கு போகலாம். ஏன்னா குஜராத்துக்கு போறதுக்கு சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் கிடையாது, குஜராத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனாலும் குஜராத்ல தொழிற்சாலையை போட்டா நீங்க எங்கிருந்து ஆட்களை கொண்டு வருவீங்க? டெக்னாலஜி எங்கிருந்து கொண்டு வருவீங்க? எங்கிருந்து சாலை வசதிகளை உருவாக்குவீங்க? இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இருந்தாலுமே கூட உங்களால செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. அப்ப மகாராஷ்டிராவிலும் இதே பிரச்சனை. அப்ப எங்கடா போகும்னு கேட்டா சென்னைக்கு தான் சேரணும் அந்த +1 ப்ராஜெக்ட்ஸ். அதற்கான வாயில திறந்து வைத்திருக்கிற அரசாக இந்த அரசு இருக்கு. அதுல பட்ஜெட்ல ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோலார் எனர்ஜியிலிருந்து, உதிரி பாகங்கள் தயாரிப்பதிலிருந்து என்னென்ன தொழில்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இந்த பட்ஜெட். இவ்வளவு அழகான ஒரு பட்ஜெட்டை இதுவரைக்கும் எந்த அரசாவது தாக்கல் செய்திருக்கா சொல்லுங்க? நீங்க விமர்சனம் வைங்க, இந்த பட்ஜெட்ல கூட குறை இருப்பதா சொல்லுங்க. ஆனா பட்ஜெட்டை விட்டுட்டு வேற ஒரு சப்ஜெக்ட் பாஜக காரன் பேசுறான்னா அதுக்கு நீங்க ஊதுகுழல் மாதிரி பேசுறீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகு பாஜகவுக்கு காவடி தூக்குகிறதுக்கு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வருது? எந்த முகத்தை வச்சுட்டு நாங்க பாஜகவோடு கூட்டு இல்லைன்றீங்க? வானதி சீனிவாசன் இன்னைக்கு பேசினதுக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினதுக்கும் என்ன சார் வேறுபாடு இருக்கு? ஒரே கண்டென்ட்டை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இவருக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்து 2 பேரையும் பேச சொல்லியிருக்கு பாஜக தலைமை. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல 2 பேருக்கும் தனித்தனி கட்சி ஒரு கேடு. கேவலமா இருக்கு சார் எடப்பாடி பழனிசாமியை நினைச்சா. இவரெல்லாம் எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாட்டுக்கு வாய்த்திருக்கிறார்னு நினைக்கும் போதே அருவருப்பா இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா மார்ச் 22ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் வச்சிருக்கிறார். இதற்கான அழைப்பு கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பஞ்சாப், ஒடிசா மாநிலங்களுக்கு சென்று அங்கு உள்ள முதல்வர்களை சந்தித்து தமிழ்நாடு அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் எதற்கு, நீங்கள் அவசியம் பங்கேற்க வேண்டும் அப்படின்லாம் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அதற்கு ஒரு பலன் கிடைக்குமா? உங்களுடைய பார்வை எப்படி? தென்னிந்தியாவினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறதுன்னு முதல் இடியை இறக்குனாரு முதலமைச்சர். அவர் தமிழ்நாடுன்னு பேசியிருந்தா இடி இறங்கி இருக்காரு. ஆமா,
தமிழ்நாட்டுல என்னத்தை பெருசா குறைச்சிட்டாங்க, அந்த அமித்ஷா கோயம்புத்தூர்ல வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னு இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும். ஆனா முதலமைச்சர் ரொம்ப கவனமா என்ன பண்ணாருன்னா, தென்னிந்தியாவே பாதிக்கப்படுதுடா, எங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லடான்னு பேசினார்ல. அதுல ஒருங்கிணைய மாட்டாங்கன்னு நினைச்சாங்க, எல்லாரும் ஏறக்குறைய ஒருங்கிணைச்சிட்டாங்க. ஒருமித்த குரல்ல தான் இருக்காங்க இப்ப இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும். அதுல முதல் இடியை இறக்குனாரு. தென்னிந்தியாவுன்னு இவர் விட்டுருவாருன்னு பார்த்தா அந்த பக்கம் கிளம்பி ஒரிசாவுக்கு போய் பிஜு பட்நாயக் கட்சியினுடைய தலைவரை போய் பார்த்துட்டாரு. நவீன் பட்நாயக்கை போய் பார்த்தாரு, பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவரை. இந்த பக்கம் கிளம்பி பஞ்சாபுக்கு போயிட்டாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பாதிப்பை கையில எடுக்கிறாரு. எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் நசுக்கப்பட போகிறது, மத்திய பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலங்கள், ராஜஸ்தான், இந்த 4 மாநிலம் மட்டும்தான் இதுல பயன்பெற போகுது, மீதி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இதுல நசுக்கப்பட போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அதை எல்லாருக்கும் கொண்டு போய் நாமெல்லாம் ஓரணியில நிற்போம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. இப்ப இவங்க எல்லாம் ஓரணியில வருவதற்கு தயாராகி இருக்கிறார்கள்னா என்ன பொருள்? மோடியினுடைய இந்த திட்டத்துக்கு எதிராக பல்வேறு மாநிலங்கள் ஒன்றிணைய போகிறது. இது இந்தியா கூட்டணியை விட பெரிய பலத்தை தரும் சார். இந்தியா கூட்டணி கூட அவ்வளவு பலத்தை தரல. ஏன்னா பிஜு ஜனதா தளம் இந்தியா கூட்டணிக்குள்ள வரல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. பஞ்சாபை ஒருங்கிணைக்க முடியல பெரிய அளவுல. பஞ்சாப்ல கூட்டணி அமைஞ்சது அதெல்லாம் வேறு. ஆனா பஞ்சாப்ல பெரிய அளவுல ஒருங்கிணைக்க முடியல. இப்ப வஞ்சிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கிற வேலையை யார் செய்யறான்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்கிறார். எதன் பொருட்டு செய்கிறார்? தமிழ்நாட்டுக்கு என்ன சார் பெரிய பாதிப்பு வந்துருச்சு, தமிழ்நாட்டினுடைய குரலை ஒழிச்சு இப்ப என்ன நிறுத்தி வச்சிட போறாங்க அப்படின்னு கூட எல்லாருமே கேட்டாங்க. அதான் குறைக்கலன்னு சொல்லிட்டாங்களே. குறைக்கிறதல்லப்பா, கூட்டுறதே அங்க கூட்டிட்டு இங்க கூட்டாம விட்டுட்டாங்கன்னா அதுவும் பாதிப்பு தான் பேசிய குரல் இருக்குல்ல, அது முதல் குரல் முதலமைச்சருடைய குரல் தான். அவர் செட் பை செட்டா இந்த ஆப்பை இறக்கிக்கிட்டே இருக்காரு. முதல்ல என்ன பண்ணாரு, தென்னிந்தியாவுக்கு எதிரான்னு பேசினாரு. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளை திரட்டி என்ன கருத்துங்கிறத கேட்டாரு. தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளை ஓரணியில திரட்டாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அதிமுக காரன்னு முதலமைச்சர் எடுக்கிற இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டான். அன்னைக்கு ஜெயக்குமாரோட ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கல்ல, முதலமைச்சர் வைத்த குரலுக்கு ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு, நாங்கெல்லாம் நிக்கிறோம் உங்க கூட, நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஜெயக்குமார். அப்ப அதிமுகவினுடைய குரலையும் இது உள்ளார சேர்த்துட்டாரு. பிஜேபி மட்டும்தான் இது உள்ளார சேராத ஒரே குரலா இருந்துச்சு. இப்போ எந்த கூட்டணியில இருக்கிறேன்னே சொல்லாம இருந்த நவீன் பட்நாயக்க உள்ளார இழுக்கிறாரு. யாரு பக்கம் இருக்கிறேன்னு சொல்லாம இருந்த பஞ்சாபை உள்ளார இழுக்கிறாரு. இப்ப ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தையும் ஒருங்கிணைக்கிற பணியை செவ்வனே செய்து விட்டார். இதனுடைய பலன் அந்த கூட்டம் நடந்ததற்கு பிறகு தெரியும். நிச்சயமாக இந்த தொகுதி மறையறை விவகாரத்தினுடைய நாயகன் யார் என்று கேட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று வரலாறு வரவு வைக்கும். நடந்து முடிஞ்சோன்னு பாருங்க என்ன நடக்குதுன்னு. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, எண்டிங் என்னன்றதை பாருங்க. அதன் பிறகு இந்த முதலமைச்சருடைய ஆளுமை என்ன என்பதை இந்தியா உணர்ந்து கொள்ளும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.